சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்வல தலைமையில் பாராளுமன்றம் இன்று காலை கூடியதுடன் ஜனாதிபதி அண்மையில் சமர்ப்பித்த அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் ஆரம்பமானது. தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கும் தற்போதுள்ள நிலைமைக்கும் இடையில் பாரிய வேறுபாடு காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. எனினும் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கருத்து தெரிவிக்கும் உரிமை, ஊடக சுதந்திரம் மற்றும் பிரஜைகளின் உரிமைகளை நீக்கியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் தண்டிக்கப்படுகின்றனர். கூறுவதை செய்வதாயின் தயவு செய்து இந்த அடக்குமுறையை நிறுத்துங்கள். யதார்த்தம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் கருத்து தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்திக்கு 159 ஆசனங்களும் உங்களது கட்சிக்கு 40 ஆசனங்களும் கிடைத்ததே யதார்த்தம். எனவே மக்களின் ஆணைக்கு தலைவணங்கி பாராளுமன்ற சம்பிரதாயத்தையும் அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையிலான செயற்பாடுகளை செய்வார்களாயின் அதுவே பொருத்தமாக அமையும். கடந்த சில பாராளுமன்றங்கள் பின்பற்றிய கலாசாரங்களுக்கு எதிரான ஆணையே மக்கள் எமக்கு வழங்கியுள்ளனர். அந்த கலாசாரத்தை மாற்றியமைப்பதற்காகவே நாம் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளோம். அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு அமைச்சர்கள் பதவியேற்று 2 வாரங்கள் கடப்பதற்கு முன்னதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை செய்தீர்களா, இதை செய்தீர்களா என கேள்வி எழுப்புகின்றனர். அவர்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கடந்த பல தசாப்தங்களாக வங்குரோத்து அடைந்து செய்த நாட்டையே தற்போது நாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்திற்கும் மக்கள் காலத்தை வழங்கியுள்ளனர். எனவே மக்களின் மனநிலையை அறிந்து செயற்படுமாறு கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன். அரசாங்கம் என்ற ரீதியில் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் நிவாரணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். மீனவர்களுக்கு எரிபொருள் நிவாரணம் கிடைத்துள்ளது. நாட்டில் உள்ள விவசாயிகளின் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு திட்டம் ஒன்று இருக்கவில்லை. அதன் காரணமாகவே தற்போது அரிசி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே தற்போது ஏற்பட்டுள்ள அரிசி நெருக்கடி, அரிசிகளின் விலை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதேபோன்று அரிசியை உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் சந்தர்ப்பம் அமைத்துக் கொடுத்துள்ளோம். அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் மக்களின் நிவாரணம் இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் நிறைவடையவிருந்தது. எனினும் குறித்த நிவாரணத்தை மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை பெற்றுக் கொடுப்பதற்கு நேற்றைய அமைச்சரவையின் போது தீர்மானிக்கப்பட்டது. அதேபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் ஒரு வருடத்திற்கு அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு முன்னர் அஸ்வசம பயனாளர்களுக்கு 8,500 ரூபாய் கொடுப்பனவே வழங்கப்பட்டது. அந்த தொகையை 10,000 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 15,000 ரூபாய் கொடுப்பனவை 17,500 ரூபாவாக அதிகரித்துள்ளோம். கடந்த 2 தேர்தல்களின் போது எமக்கு எதிராக கூறப்பட்ட பொய்களை நாம் மறக்கவில்லை. நாம் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சியடையும் என தெரிவித்தனர். வர்த்தகத்துறை வீழ்ச்சியடையும் என கூறினர். டாலரின் பெறுமதி 500 ரூபாவை அண்மிக்கும் என தெரிவித்தனர். பங்குச்சந்தை முழுமையாக வீழ்ச்சியடையும் என தெரிவித்தனர். அஸ்வசம கொடுப்பனவை நீக்குவோம் என பொய்யுரைத்தனர். தற்போது இவர்களின் கனவு கலைந்துள்ளது. எம்மை வீழ்த்தும் அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியடைந்ததன் பின்னர் இனவாதத்தை கையில் எடுத்து நாட்டை மீண்டும் வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்ல தயாராகியுள்ளனர். இனவாதத்திற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். அதற்கு தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்களின் மூலமாக வேணும் இனவாதத்தை முழுமையாக நிறுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். நன்றாக அவதானித்து பாருங்கள். இனவாத கருத்துக்களை யார் தெரிவிப்பது? ஒருவரின் பெயரை கூறுகின்றேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளரே இவ்வாறான இனவாத கருத்துக்களை கூறி வருகின்றார். அவரின் முகப்புத்தகத்துக்கு சென்று பாருங்கள். புலிகளின் லட்சணையை பிரபல்யப்படுத்தும் வகையிலான காணொளிகளை பதிவேற்றியுள்ளார். மற்றொருவர் கோட்டை பகுதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர். அவர் தற்போது இலங்கையில் இல்லை. இலங்கையில் இல்லாவிட்டாலும் தனது செயற்பாட்டை அவர் திறம்பட செய்கின்றார். அவர்களை அனைத்தையும் அறிந்து இனவாத கருத்துக்களை பரப்புகின்றனர். அவரது ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கங்களை பாருங்கள். அனைத்தையும் போலீசார் அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது என்பதை போலீசார் தீர்மானிப்பர். கருத்து சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நாம் மதிப்பளிக்கின்றோம். எமக்கு எதிராகவும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் பிரதமருக்கு எதிராகவும் அனைவருக்கும் எதிராகவும் நீங்கள் அனைவரும் அவதூறு சுமத்தியுள்ளீர்கள். அது தொடர்பில் பிரச்சனை இல்லை. எனினும் நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள், அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதத்தை பயன்படுத்த வேண்டாம். சிலிண்டர் சின்னத்தில் தோல்வியடைந்தவர்களும் அவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அவர்களது ஃபேஸ்புக்கிலும் டிக்டாக்கிலும் அவ்வாறான கருத்துக்களை பகிர்கின்றனர். கௌரவ சபாநாயகரே, அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. ஒருவர் பயங்கரவாத குழுக்களை ஊக்குவிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அப்போதைய அரசாங்கம் பயங்கரவாத குழுக்களையும் அவர்களது பெயர்களையும் கொடிகளையும் தடை செய்து வர்த்தமானியை வெளியிட்டது.
எனினும் நான் கூறியவர்களின் ஃபேஸ்புக் கணக்குகளை சென்று பாருங்கள். அவர்களே LTTE கொடியை பகிரங்கப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு எதிராகவே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனவே குடும்பத்தில் ஒருவர் உயிரிழக்கும் பட்சத்தில் அவரை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது. அந்த உரிமையை நாம் பெற்றுக் கொடுத்துள்ளோம். அந்த கருத்தையும் திரும்பிப்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியதாக சமூக வலைதளங்களில் பகிரங்கப்படுத்தியுள்ளனர். அந்த இடத்திற்கு சென்றுள்ளனர். எனவே அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம். ஊடக அமைச்சர் என்ற வகையில் கோரிக்கை விடுக்கின்றேன். மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து சமூக ஊடகங்களுக்கு அவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும். மக்களே அந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். ஊடகங்களால் அந்த இடத்திற்கு வர முடியாமல் இல்லை. எம்மை வீழ்த்த வேண்டுமாயின் உண்மையை கூறி விமர்சனம் செய்யுங்கள். அது தொடர்பில் பிரச்சனை இல்லை. மிகவும் பொறுமையாக அதனை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நாம் தயார். අපි තාම සංයමෙන් ඇහුම්කන් දෙන්න සූදානම්. இதேவேளை சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுவதாக கூறி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த, மதுர விதானகி ஆகியோரின் தலைமையில் பாராளுமன்ற நுழைவாயிலில் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். அண்மையில் புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் சமூக வலைதளங்களில் நிழல் படங்களை வெளியிட்டதையும் புலிகள் அமைப்பு தொடர்பான பதாதைகள் சுவரொட்டிகள் எதையும் வைக்கக்கூடாது என போலீசிற்கு பொறுப்பான அமைச்சர் கூறியதையும் பார்த்தோம். எனினும் பயங்கரவாதிகளை நினைவு கூர்ந்த எவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றமையே காணவில்லை. இதனை தமது சமூக ஊடகங்களில் வெளியிட்டதற்காக தென்பகுதியில் உள்ள சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதேவேளை சமூக வலைதளங்களூடாக இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பத்திகம பிரதேச சபையில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்த ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் ஜனித சதுரங்க எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பத்திகம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி போலீஸ் கணினி குற்றப்பிரிவினர் இவரை கைது செய்திருந்தனர். இதேவேளை சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் ஒடுக்கப்படுவதாக கூறி அரசியல் சிவில் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று பத்திகமவில் சாத்வீக போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருந்தனர். இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க உரிமை உண்டு. சமூக ஊடகம் ஒரு பரந்த துறையாகும். அதன் வரம்பு மிகவும் பரந்தது. இந்த போஸ்டரை முதலில் உருவாக்கியது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லையா? அதனை பகிர்ந்தவர் யார்? மக்கள் முட்டாள்கள் அல்ல, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றனர். அடக்குமுறையால் ஒருபோதும் மக்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பது மக்களுக்கு தெரியும். எனவே இந்த சமூக வலைதள வேட்டையை கண்டிப்பாக நிறுத்துமாறு அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்கின்றோம். இதேவேளை அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இன்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இந்த சம்பவம் தொடர்பில் மீண்டும் கருத்து தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான எமது நிலைப்பாட்டை இதற்கு முன்னரும் நாம் தெளிவாக அறிவித்துள்ளோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்புக்கு ஏற்புடைய வகையில் நாட்டில் உள்ள பிரஜைகளை பாதுகாக்கும் வகையிலான சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். எனினும் அந்த சட்ட ஊடாக முழுமையாக இனவாதத்தை தோற்கடிக்க முடியாது. எனவே போலீசார் ஒவ்வொரு விசாரணைகளையும் முன்னெடுத்து அந்தந்த சட்டங்களுக்கு அமையவே வழக்கு தொடர்கின்றனர். எனவே இது மிகவும் திட்டமிட்ட வகையிலான வேலை திட்டம் என்பது தெளிவாகியுள்ளது. இவரே ரேணுக துஷ்யந்த பெரேரா. யார் இவர்? மொட்டு கட்சியின் நிர்வாக செயலாளர். இவரே LTTE கொடியை தனது முகப்புத்தகத்தில் பதிவேற்றியுள்ளார். அவரே அந்த அமைப்பை மீள் உருவாக்குகின்றார். இவர் ஹர்ஷினி சந்திருவனி. இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர். LTTE கொடி இலட்சணையை பகிரங்கப்படுத்தியவர்களின் 40க்கும் மேற்பட்டோர் இவர்களது கட்சியின் உறுப்பினர்கள். மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் அது அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எவரேனும் ஒருவர் முயற்சிப்பாராயின் அதற்கு எதிராக அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். நாளை இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றுவார். எந்த சந்தர்ப்பத்திலும் கருத்து தெரிவிக்கும் உரிமைக்கு எதிராக நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தையும் நாம் நடைமுறைப்படுத்த போவதில்லை என உறுதியளிக்கின்றேன். මේ තියෙන එක නීතියක්වත් අපි භාවිතා කරන්නේ නැහැ.